ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். நம்ம மலைகள், வேதாகமத்தில் உள்ள மலைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சீயோன் பர்வதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எர்மோன் மலை குறித்து முதலாவது பார்த்தோம். இரண்டாவது சீனாய் மலை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இந்த சீயோன் மலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீயோன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வறண்டு போன, ட்ரை ஆர் பார்ச்ட் அப்படின்னு அர்த்தம். எர்மோன் மலை பனிகளால் நிரம்பி மிகவும் செழிப்பாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அந்த சீயோன் வறண்டதாக இருக்கும். ஆனாலும் இந்த சீயோன் குறித்து மிக ஆச்சரியமான காரியங்களை வேதத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த சீயோனுக்கு 2 விதமான அர்த்தங்களை நம்ம எடுக்க முடியும். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை குறித்து சில முக்கியத்துவங்களை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சீயோன் புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த சீயோன் நம்ம வாழ்க்கையோடு கூட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 2 சாமுவேல் 5:7 நம்ம பார்க்கும் பொழுது தாவீது இந்த சீயோன் மலை உள்ள பட்டணங்களை பிடித்து அதை தனக்குரியதாக ஆக்கி கொள்ளுகிறத 2 சாமுவேல் 5:7 பார்க்க முடியும். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஸோ இந்த சீயோன் மலைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, தாவீதின் நகரம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு. இன்னும் அநேக பெயர்கள் இது இருக்கு. மகாராஜாவின் நகரம் அப்படின்னு இதுக்கு பெயர் இருக்கு. பரிசுத்த பர்வதம் அப்படின்னு இருக்கு. அதாவது சீனாய் மலைக்கு தேவனுடைய பர்வதம் ஓரேப் அப்படிங்கிற பேர் இருக்க மாதிரி இந்த சீயோன் மலைக்கு பரிசுத்த பர்வதம், அதுக்கப்புறம் மகாராஜாவின் நகரம், தாவீதின் நகரம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. இந்த சீயோன் பர்வதம் மலைகளால அதாவது இந்த எருசலேம் பட்டணம் மலைகளால சூழப்பட்டது. அதாவது இந்த எருசலேம் சீயோன் அப்படிங்கிற இந்த மலை மேல உள்ள ஒரு பட்டணம். இதை பற்றி அநேக வேத வசனங்கள் பின்னாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 8:1 நம்ம பார்க்க பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தான். அப்ப இந்த எருசலேம்லதான் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. சாலமோன் பின்னாட்கள்ல தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இந்த இடத்துல கர்த்தருடைய திட்டத்தின்படி அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சியோன் மலைதான் மோரியா மலை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மோரியா மலையினோட நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்க பலியிட போன இடம். அந்த இடம் தான் பின்னாட்கள்ல தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான ஒரு சைட், ஒரு இடமாக தேவனால் தெரிந்தெடுக்கப்படுகிறது. இந்த சீயோன் பர்வதத்துக்கு இப்படி அநேக முக்கியத்துவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 48:2 பார்க்கும் பொழுது இந்த சீயோன் குறித்து, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இந்த சீயோன் மலை சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் மலையில உள்ள சீயோன் நகரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். சங்கீதம் 9:11 நம்ம பார்க்கும் பொழுது அது சொல்லுகிறது, சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறியுங்கள். அந்த சீயோன் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ், ஆண்டவர் வசிக்கிற ஒரு இடமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம்
132 13 வசனங்கள் 13, 14 பார்க்கும்போது கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அதே போல அஹ் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை கூட இந்த சீயோனை பற்றி நம்ம பார்க்க முடிகிறது. யோவேல் 3:17 பார்க்கும் பொழுது அஹ் தேவனாகி கர்த்தராகிய நான் இந்த சீயோன் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்ல நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு யோவேல் 3:17 ஆண்டவர் சொல்லுகிறாரு. பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல ஆஹ் சகரியால பார்க்கும் பொழுது அங்கேயும் சகரியா 8:3 அவர் சொல்றாரு, நான் சீயோன் இடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது நம்ம பார்த்தது என்னன்னா, எருசலேம் அது தாவீதின் சீயோன் தாவீதின் நகரம், சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்னொரு பேரும் இருக்கு, எருசலேம். இரண்டாவதாக இந்த சீயோன் தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே போல ஆவிக்குரிய அர்த்தத்துல எடுக்கும் பொழுது இந்த சீயோன் தேவனுடைய ஜனம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. அதையும் வேதத்துல நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 51 அதிகாரத்துல இதை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 51:16 வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையின் வாயிலை அருவி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்ப இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சீயோன் என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏசாயா 60:14 பார்க்கும் பொழுது உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சங்கீதம் 87:2-3 வசனங்கள் பார்க்கும் பொழுது அங்கேயும் உன்னை குறித்து, அதாவது தேவனுடைய நகரமாகிய உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சீயோன் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இரண்டாவது சீயோன் தேவனுடைய வசிக்கும் ஸ்தலம், வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது சீயோன் தேவ ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவ ஜனங்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை குறிக்கக்கூடியதாக சீயோன் மலை இருக்கிறது. சீயோன் குமாரத்தி அப்படின்னு அநேக இடங்கள்ல சீயோன் அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் வரும் நாட்கள்ல இந்த சீயோனை பற்றி நம்ம அதிகமான காரியங்களை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறது புதிய ஏற்பாட்டுல உள்ள ஒரு சில வசனங்களை. எபிரேயர் 12வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது 20, 21 வசனங்கள்ல சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அதை விளக்கி சொல்றாரு. அதாவது இந்த சீனாய் மலை ஒரு பயம் நிறைந்ததாக இருந்தது. இந்த இடத்துல இந்த மலைய ஒரு மிருகம் கூட தொடக்கூடாது, யாரும் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் பழைய ஏற்பாட்டுல இந்த வாசஸ்தலம் பண்ண இடம் மிக பயங்கரமாக இருந்தது. 12:21 எபிரேயர்ல மோசே கூட சொல்றாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும்
1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுதான் சீனாய் மலைக்கும் சியோன் மலைக்கும் உள்ள வித்தியாசம். சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட சட்டம் நம்மை பூரணமாய் விடுவிக்கவில்லை. பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவில்லை. பாவத்தை குறித்த ஒரு அறிவை சட்டம் கொடுத்தது. பாவம் செய்தால் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த சட்டம் நமக்கு சொல்லி கொடுத்தது. பாவத்தை மூடி போட்டது. ஆனா இந்த சட்டத்தால பூரணமாக பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் இந்த சீயோன் மலை இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எருசலேம்ல தான் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினார். அதே போல பரலோகமும் பரமசியோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது பரமசியோன், பரலோகத்திற்கு இன்னொரு பேர் என்ன? பரமசியோன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்தின ரத்தத்தின் மூலமாக இந்த பரமசியோனின் இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பரமசியோன் தான் நம்முடைய குடும்பம் இருக்கிற இடம். நம்முடைய குடும்பத்துல ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு. நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நீதிமான்களுடைய பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இருக்கு. சர்வ சங்கம் இருக்கிறது. 1000 10,000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வித்தியாசம். இந்த சியோன் மலை, பரம சியோன் மலையில தான் நமக்காக நன்மையானவைகளை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அதை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானவைகளை பேசக்கூடிய இயேசுவின் ரத்தம் தினந்தோறும் நமக்காக பரம சியோன்ல பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எகிப்துல நம்ம வாழ்க்கை தொடங்கியது, அடிமைத்தனத்தின் வீட்டுல தொடங்கியது. ஆனா இப்பொழுதோ நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் பரமசியோன். நம்ம இருக்கிற இடம் பரமசியோன். சங்கீதம் 125 1வது வசனம் இப்பதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் மலையைப் போல என்றென்றும் அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மிக அருமையான ஒரு வசனம். மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்ப இந்த சீயோன் பர்வதம் பரம எருசலேம், பரம கானான், பரம சீயோன் என்று அழைக்கப்படுகிற பரலோகம். ஆனா இந்த பரலோகம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது போல கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கும்படியாக கர்த்தர் இந்த சீயோன் மலைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் பேர்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா இந்த சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியோடு கூட இருக்கணும். அந்த நம்பிக்கை அசையக்கூடாது. அந்த நம்பிக்கை வேற யார் மேலேயும் போகக்கூடாது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருப்போம். மனுஷனை நம்ம நம்புகிறவர்களாக ஒரு நாளும் இருக்கவே கூடாது. தினத்துல ஒரு வீட்டு கூட்டத்திற்கு நாங்க போயிருந்தோம். அங்க தியானித்த ஒரு வசனம் எங்களை ரொம்ப எங்களை ரொம்ப தொட்டது. அந்த வசனம் ஒரு நிமிஷம் நான் அதை வாசிக்கிறேன். சங்கீதம் 40 இந்த வசனம் இருக்கிறது. சங்கீதம் 40
ஆம், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்லிட்டு இடையில ஒரு வசனம் சொன்னது அஹ், மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? 4வது வசனம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இந்த உலகத்துல அகங்காரமாய் நடக்கிறவர்கள் இருக்காங்க. பொய்யை மட்டுமே சார்ந்திருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை நம்மளை காட்டிலும் அவங்க பணக்காரர்களாய், வசதி உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் நம்ம அவங்கள நம்பிடக்கூடாது. ஒரு நாளும் அவங்கள சார்ந்து விடக்கூடாது. அவங்களிடத்துல இருந்து நமக்கு ஒரு உதவி வரும் அப்படின்னு அவங்க முன்னாடி போய் நம்ம கை கட்டி நின்றக்கூடாது. இத குறித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு லோனுக்காகவோ, ஒரு பண உதவிக்காகவோ, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் முன்னாடி போய் நான் நின்றவே கூடாது. விக்கிரகங்களை வணங்கி, விக்கிரகம் தான் தெய்வம் நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் முன்னாடி போய் நின்னு கைய நீட்டி அவங்கிட்ட இருந்து காசை நான் வாங்கிடவே கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு பொறுமையாய் நம்ம காத்திருப்போம். அந்த காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் பின்னாடி இதுல பார்க்கிறோம். 16வது வசனத்துல, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்ம தேடும் பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. அங்க நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் அற்புதமாக சந்திக்கப்படும். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் அப்பப்ப தோன்றி மறைகிற பனியை போல இருக்கா? இல்ல உறுதியாக சியோன் மலையை போல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்குதா? இந்த ஒரு சிந்தையோடு கூட இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, சீயோன் மலையில வாசமா இருக்கிற எங்கள் மகாராஜாவை, அந்த சீயோன் மலையின் இடத்திற்கே எங்களை வரவழைத்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ரத்தத்துல எப்பொழுதும் நன்மை மாத்திரமே உண்டு. நீர் எங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தத்துலதான் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறதுப்பா. அந்த ரத்தம் எப்பொழுதும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பிக்க கூடியதா இருக்கிறது. எங்களுக்குரிய சுதந்திரம், எங்களுக்குரிய ஆசீர்வாதம், நீதி ஒன்றையும் அந்த ரத்தம் தான் எங்களுக்கு பெற்று தருகிறது. அப்பா, இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில இருக்கிற நாங்கள் அநேக நேரம் அதை உணராமல் அகங்காரிகளும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்பி, ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இழந்து விடுகிறோம். எங்களை மன்னிங்கப்பா. ஒரு காலம் விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், ஆண்டவரே, பொய்யை சார்ந்து கொண்டு பொய் தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவங்க முன்னாடி போய் நாங்க கை கட்டி நிற்கவே கூடாது. நெவர் அண்ட் நெவர் லார்ட். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நாங்க நினைத்து விடவே கூடாதுப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை செழிக்கச் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை காப்பாற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர் முன்பாக கையை கட்டி நின்று அவங்க கொடுத்த பணத்தை வாங்கின பாவங்களை தயவா எங்களுக்கு மன்னிங்கப்பா. தேவனே, இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட மனுஷர்களை நாங்க சார்ந்திருக்கவே கூடாது. எங்களுடைய சார்பு நீங்கள் மாத்திரமாக இருக்க வேண்டும். சியோன் மலையை போல அசையாது எங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு தேவைகளுக்கும் உமக்காக மாத்திரம், உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த பர்வதம், ஆண்டவரே, கர்த்தர் வசிக்கிற மகா ராஜாவின் நகரமாகிய இந்த சீயோன் மலையின் இடத்திற்கு நாங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பம் பெரியது. 1000 10,000 தேவதூதர்கள் இருக்கிற குடும்பத்திற்குள்ள வந்திருக்கிறோம்.
உடைய சொற்படி செய்யும் தேவதூதர்கள் நிறைந்த குடும்பத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிற தேவதூதர்கள் இருக்கிற குடும்பத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்களுக்காய் ஸ்தோத்திரம். வழிகளை செவ்வைப்படுத்தவும், எங்களை சுமக்கவும், ஆண்டவரே அப்பா, பாதுகாக்கவும் நீர் ஏற்படுத்தின தூதர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்ததற்காய் நன்றி. இந்த நாள்ல எங்களுடைய கண்கள் உங்க மேல மாத்திரம் பதிந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.